நாட்டுல வந்துட்டு சீமான் அவர்களை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்லையா சார்? சீமான் அவர்களுக்கும் குறிப்பிட்ட நடிகைக்குமான இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரப்படுத்தப்படுகிறது. இது திட்டமிட்டு இதன் பின்னாடி ஒரு அரசியல் வேலை இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. பலவிதமான மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அணுகுவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். ஆனா அவற்றை எல்லாம் எதுவும் பேசப்பட பொருளா இருக்கக்கூடாது, அதை பத்தி யாருமே கவனம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா ஊடகங்கள் வாயிலா கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு அஜெண்டா தான் இந்த விவகாரம். போஸ்ட் எல்லாம் அடிச்சு ஒட்டி இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒட்டுறது ஏன் சார்? அவர் வந்துட்டு பெரியாரை விமர்சிச்சிட்டாரு, அதுக்கு பழி வாங்கறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா? சீமான் இவ்வளவு கடுமையா வந்து தாக்குறாங்க அல்லது இந்த விவகாரத்தை பூதாகரப்படுத்துறாங்கன்னா இவங்க திமுகவை ஆதரிக்கிறாங்க. இது சரியா சார்? ஏன்னா அவங்க மேல இப்போ குற்றம் தான் சாட்டப்பட்டிருக்கு, இன்னும் அது உறுதி ஆகல. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்றதும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டுறதும் சரியானதா இருக்குமா? சீமான வீழ்த்துறோம்னா சீமான பலவீனமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுங்க. அந்த பலவீனத்தை தொடர்ச்சியா போய் தாக்குங்க. அது ஒரு கடத்துல அவர் பலவீனப்படுவார், ஈல்டாவார் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி நம்புவதனுடைய விளைவின் காரணமா இது போன்ற போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. ஆனா இது தீக்காவுக்கு அழகு கிடையாது. ஆன்டி பிஜேபிக்கு ஒரு ஏஜென்சி, அந்த மாதிரி ஆன்டி சீமான் ஏஜென்சியா தாப்பேதிக செயல்படுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது. சார் இப்போ வந்துட்டு சீமான் அவர் ரொம்ப பேசுறாரு, அதிகமா இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் இப்படிதான்ப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்ற மீடியாவும் சரி, கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி, இந்த ஒரு விஷயத்துல விஜயலட்சுமி அவங்களோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா இந்த கேஸ் நிக்குமா சார்? சொசைட்டிக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத டிஸ்கஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கிரியேட் பண்றாங்க, ஊதி பெரிதாக்குறாங்க. அப்படி ஊதி பெரிதாக்குவதன் மூலமாக மக்கள் பிரச்சனையிலிருந்து திசை திருப்புறாங்க. ஒருத்தர் தொடர்ச்சியா இந்த அரசு எதிர்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறான், அவனை எப்படி வந்து முடிக்கலாம், அப்படி இதை வச்சு முடிக்கலாம் நினைக்கிறதே முதல்ல ஒரு தவறான யுக்தி. ஊடகத்துல இருக்கிற டிஜிட்டல் அடியாட்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தவறான யுக்தி. இந்த அடியாட்கள் பேச்சு நம்பினா திமுகவுக்கு முட்டுச்சந்து உறுதி. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் தான் இருக்கார், அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார், இப்போ வந்துட்டு எல்லாரும் ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கோம். நாட்டுல வந்துட்டு சீமான் அவர்களை தவிர வேற எந்த பிரச்சனையுமே இல்லையா சார்? நீங்க கேட்கிற கேள்வி சரிதான். எல்லாருமே அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த இஷ்யூ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கெடுவாய்ப்பா நீங்க கேட்ட கேள்வியில ஒரு பதில் இருக்கு. நாட்டுல பல பிரச்சனை இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, போதைப் பொருள் புழக்கம் நடந்துகிட்டு இருக்கு, கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு, அப்புறம் வந்து அமைச்சர்கள் மீதான வழக்குகள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. இப்படின்னு பலவிதமான மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அணுகுவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குமா. ஆனா அவற்றை எல்லாம் எதுவும் பேசப்பட பொருளா இருக்கக்கூடாது, அதை பத்தி யாருமே கவனம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா ஊடகங்கள் வாயிலா கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு அஜெண்டா தான் இந்த விவகாரம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சீமான் அவர்களுக்கும் குறிப்பிட்ட நடிகைக்குமான இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரப்படுத்தப்படுகிறது. இது திட்டமிட்டு இதன் பின்னாடி ஒரு அரசியல் வேலை இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. சார் இப்போ வந்துட்டு இன்னைக்கு சென்னையில சில இடங்கள்ல வந்துட்டு பாலியல் குற்றவாளி சீமானை வந்துட்டு சும்மா விடக்கூடாது, யாரும் தப்பிக்க விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தாப்பேதிக கட்சியினர்லாம் வந்துட்டு ஒரு போஸ்ட் எல்லாம் அடிச்சு ஒட்டி இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒட்டுறது ஏன் சார்? அவர் வந்துட்டு பெரியாரை விமர்சிச்சிட்டாரு, அதுக்கு பழி வாங்கறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா? இல்ல, நீங்க கேட்கிற கேள்வியில பதில் இருக்கு. அவருடைய துவக்கத்துல ஏன் வந்து அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெரியார் குறித்தான விமர்சனம் தான் ஆரம்பிச்சாங்க. பெரியார் குறித்து அவர் தொடர்ச்சியா பேசுறாரு. பெரியார் குறித்த அந்த செக்ஸ் தொடர்பான பிரச்சனையை தாண்டி அவர் அதை பத்தி பேசுறதா இல்லையாங்கிறத தாண்டி பெரியார் மேல வச்ச பல விவகாரங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து ரியாக்ஷன்ஸ் கிடையாது, அல்லது ஒரு விவாதமோ அல்லது அதுக்கான பதிலோ வந்து கிடையாது. தொடர்ச்சியா அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. மொழி குறித்து பெரியார் என்ன சொன்னாரு, இனம் குறித்து பெரியார் என்ன சொன்னாரு, மற்ற தமிழ் இலக்கியம் குறித்து பெரியார் என்ன சொன்னாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதற்கு அவங்க தரப்புல இருந்து கன்வின்சிங்கான பதில்கள் வரல, அல்லது அது ஒத்துக்கவும் அவங்க இல்லை. ஸோ அங்க ஆரம்பிக்கும் போது தொடர்ச்சியா அவர் பெரியார் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சீமான் தொடர்ச்சியா பெரியார் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நீங்க எப்படி ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணலாம், அல்லது வந்து நீங்க எப்படி ஒருத்தரை அடிக்கலாம் அப்படின்னா ஐடியாலஜியா நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஐடியாலஜியா திருப்பி பேசணும். அப்ப பேச ஒன்றும் இல்லை, அல்லது பேசணும் எடுபடாம போகுது அப்படின்னா ஒருத்தரை டிஃபேம் பண்ணணும். டிஃபேம் பண்றதுக்கு அவங்க தானா கிரியேட் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. இவருக்கு இருக்கிற ஏற்கனவே இவருடைய ஒரு வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்துல அதை எப்படி பூதாகாரப்படுத்தலாம், அது எப்படி இன்னும் நம்ம கொழுந்து விட்டு எரிய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலையை திட்டத்துல அவங்க வந்து ஈடுபடுறாங்கன்றது பார்க்கிற பொழுதே தெரிகிறது.
அதே தாபேதிக தோழர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுல பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு முயற்சி பண்ணி கைதானாங்க. தற்போது போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. இது சரியா சரி? ஏன்னா அவங்க மேல இப்போ குற்றம் தான் சாட்டப்பட்டிருக்கு, இன்னும் அது உறுதி ஆகல. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்றதும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டுறதும் சரியானதா இருக்கும் இல்ல? அது சரியான அணுகுமுறை கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம தாபேதிகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பரப்புவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் கருதப்பட்டு வருகிறது. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் எத்தனை தூரம் வந்து பெரியாருடைய கொள்கைகளையும் பெரியாருடைய கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பெரியாரை நேரடி எதிரியாக வைத்துதான் அல்லது பெரியாரை நாங்க எதிர்த்துதான் நாங்க கட்சி நடத்துறோம்னு சொல்ற கட்சியே வெளிப்படையான கட்சி இந்துத்துவ கட்சி நீங்க சொல்லக்கூடிய பிஜேபி தான். பிஜேபி எதிர்த்து இவங்க எவ்வளவு வேலை திட்டங்கள் பண்ணிருக்கிறாங்க, அல்லது பிஜேபியின் திட்டங்களை நாங்கள் வந்து மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறோம், நாங்க ஆன்டி பிஜேபியா தமிழ்நாடு இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எவ்வளவு வேலைகள் பார்த்திருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜீரோவா இருக்கு. ஆனா அதை தாண்டி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் சீமான் இவ்வளவு கடுமையா வந்து தாக்குறாங்க அல்லது இந்த விவகாரத்தை பூதாகரப்படுத்துறாங்கன்னா, இவங்க திமுகவை ஆதரிக்கிறாங்க. திமுகவை இன்னைக்கு வந்து நேரடியாக களத்துல தமிழ்நாட்டுல அப்போசிஷன் பார்ட்டியா கருத்தியல் எதிர்க்கிற நபரா சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நீங்க சீமானை வீழ்த்தணும்னா சீமான பலவீனமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுங்க. அந்த பலவீனத்தை தொடர்ச்சியா போய் தாக்குங்க. அது ஒரு கடத்துல அவர் பலவீனப்படுவார், ஈல்டாவார் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி நம்புவதனுடைய விளைவின் காரணமா இது போன்ற போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. ஆனா இது தாபேதிகவுக்கு அழகு கிடையாது. அவங்க பெரியாரை ஃபாலோ பண்றாங்க, அண்ணாவை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவருடைய கொள்கைகளுக்கு போய் சேர்க்கணும். ஒரு திருமுனை கூட்டம் போடுறீங்களா, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா, ஒரு போராட்டம் பண்றீங்களா, அல்லது வந்து திமுகவோட கொள்கையாக போய் சேர்க்கிறீங்களா, அல்லது திமுக இந்த ஆட்சியில என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இன்னும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக முடியல, ஏன் அன்னை தமிழிலும் அரசியல்னு சொன்னீங்களே, ஏன் ஒரு கோயிலையும் தமிழ் இல்லாம இருக்குது, ஏன் தமிழர்கள் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறீங்களா, கேட்கறீங்களா? நேத்து நீட்டு தேர்வை அச்சத்தில் கொண்டு ஒரு மாணவி தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க. அந்த மாணவியுடைய உயிருக்கு யார் பொறுப்பேற்பது? ஒரு அனிதாவுக்காக போராடினீங்க, 1000 அனிதாக்கள் உருவாகிட்டே இருக்கிறாங்களே, உங்க ரகசியம் தான் என்ன, அதை சொல்லி மக்களுக்கு தீர்வு காண்பீங்க இப்படின்னு இடித்துரைக்கும் வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சீமான் உருவாயிருக்கவே மாட்டாரு. இடித்துரைக்கும் வேலையை விட்டதன் விளைவாக இன்னைக்கு சீமான அடிப்பதற்காக, சீமான விமர்சிப்பதற்காக திமுக தனது ஒரு ஏஜென்சியா, ஆன்டி சீமானுக்கு ஒரு ஏஜென்சி, ஆன்டி பிஜேபிக்கு ஒரு ஏஜென்சி, அந்த மாதிரி ஆன்டி சீமான் ஏஜென்சியா தாபேதிக செயல்படுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது. ரொம்ப வருத்தத்தோட அதை நான் பதிவு பண்ணேன். சார், இப்போ வந்துட்டு சீமான் அவர் ரொம்ப பேசுறாரு, அதிகமா இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சீமான் இப்படிதான்ப்பா அப்படின்னு ஜட்ஜ் பண்ற மீடியாவும் சரி, கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி, இந்த ஒரு விஷயத்துல விஜயலட்சுமி அவங்களோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா இந்த கேஸ் நிக்குமா சார்? இது அப்படியே போயிடாதா? இல்ல, எனக்கு வந்து நான் முன்னாடியே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன் நம்ம டிஸ்கஷன்ல, எஃப்டி பாலிடிக்ஸ்ல. இந்த விவகாரத்துல நம்ம இதை பத்தி டிஸ்கஷன் பண்றதே நான் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற அரசியலினுடைய ஒரு போக்கா நான் கருதுறேன். அதனால நான் இது வந்து துவக்கத்துல சொல்லிடுறேன். இது வந்து நம்ம டிஸ்கஷன் பண்றதுக்கான ஒரு 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 அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தின் மூலமாக ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு நன்மை நடக்கணும். பொது சமூகம் அதன் மூலமாக ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்குது, புதுசா பயனடைதுனா நம்ம அதை பத்தி பேசலாம். ஆனா இதை பத்தி நான் சின்ன கருத்தை மட்டும் சொல்லி நான் வந்து இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விவகாரத்துல அம்மையார் நடிகை அவர்களை பத்தியோ சீமான் அவர்களை பத்தியோ பேசுறதுங்கிறது தட் இஸ் தேர் பர்சனல். அவங்க பொதுவெளியில வச்சாலுமே கூட இதே போல பல பேர் பொதுவெளியில் வச்சிருக்கிறாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? இந்த மீடியாக்கள் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்களா, பேசியிருக்காங்களா? இல்ல. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா டோட்டலாவே ஒரு அன்ஹெல்தி பொலிட்டிக்கல் டிஸ்கஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதை நான் சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இவங்க சீமானை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சீமான் உச்சநீதிமன்றம் போனாரு. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்க இடைக்கால தடை போட்டுட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் அதை பத்தி அவர் கேள்வி கேட்டா அவரே என்ன சொல்லிடலாம்னா, நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க, இதை பத்தி நான் பேசணும்னு கடந்து போகணும். என்னுடைய எண்ணெல்லாம் அதுதான். அவர் அண்ணன் சீமான் அவர்கள் இதை கடந்து போயிடணும், அல்லது எப்பா இதை பத்தி நான் பேச விரும்பல, வேற கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போயிடணும், அல்லது பிரஸ் மீட் தவிர்த்துருங்க. அதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ச்சியா அவரை வந்து ப்ரொவோக் பண்றதுக்காக கேட்கறாங்க, அதுக்கு அவர் ஈல்டாக கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மக்கள் பிரச்சனையை பேசணும், நீங்க மக்களுக்காக நிக்கிறவர். அப்ப தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனையை பேசி அதற்கான தீர்வை கொடுத்து இந்த அரசை இடித்துரைத்து அரசை நீங்க வந்து கேள்விக்குள்ளாக்கணுமே தவிர இது போன்ற கேள்வி ஒரு பதிலே கொடுக்க கூடாது. சரி, இப்ப நம்ம இன்னொரு விஷயத்த பார்ப்போம். இப்படி சீமானவர்களை பேசுறதுனால இப்ப சீமானுடைய ஆதரவாளர்கள் அல்லது அதிமுக அல்லது ஆன்டி டிஎம்கேல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? கலைஞர் கருணாநிதியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே போல மற்றொரு தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரோக்கியமானதை நினைச்சு பாருங்க. நீங்க சீமான பேசுறீங்களா? அப்ப நாங்க இப்ப என்ன சொல்றாங்க தம்பிமார்கள்,
சீமானுடைய அவருடைய எங்க தலைவர் வந்து பிஃபோர் மேரேஜ் எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. அவங்க 2 பேரும் வந்து ஒரு கருத்து முரண்பாடு உருவாகுது. இவர் நான் ஈழத்துக்கு போறேன்றாரு, நிரந்தரமற்ற வாழ்க்கைக்கு நான் இருக்க விரும்புறேன்னு விஜயலட்சுமி அவங்க விலகுறாங்க. முடிஞ்சு போச்சு. திருமணம் பண்ணாரு, குழந்தை பெற்றுக்கிட்டாரு. 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அதன் பிறகு ஏன் வராங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீதிமன்றத்தில் இருக்குது, விட்டுருவோம். இது தவறா? அல்லது ஆஃப்டர் மேரேஜ் நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு பொது வெளியிலேயே தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க, திமுக தலைவர் பேசியிருக்கிறாரு, அது தவறா? நினைச்சு பாருங்க. எதுங்க பாலியல் குற்றம்? பணமும் அதிகாரம் இருப்பதனால திமுக தலைவர்கள் செய்ததெல்லாம் குற்றமாகாதா? இவர் தாங்க முதல் பாலியல் குற்றவாளின்னு கலைஞர் கருணாநிதியை பேசுறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இப்ப இது தேவையா? இவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா எங்க தலைவரை பேசலாம் நாங்க பேசுவோங்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியா இது மாறி 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 என்ன ஆகும்னா, கலைஞர் கருணாநிதியை வந்து மிக தவறான மனிதர், தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மக்கள் மன்றத்துல போய் டாக் ஆஃப் த டவுனா மாறுது. அப்புறம் அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து போடுறாங்க. இன்றைய முதலமைச்சருடைய பர்சனல் லைஃப் எடுத்து சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதன் பிறகு இப்ப என்ன சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசுவோமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அன்ஹெல்தியான டிஸ்கஷனுங்க. சொசைட்டிக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத டிஸ்கஷன்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா கிரியேட் பண்றாங்க, ஊதி பெரிதாக்குறாங்க. அப்படி ஊதி பெரிதாக்குவதன் மூலமாக மக்கள் பிரச்சனையிலிருந்து திசை திருப்புறாங்க. சோசியல் இஷ்யூஸ் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுங்க. பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி பேசுங்க. கல்லூரிகள்ல போதை பழக்க வழக்கம் அதிகமாகிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை, ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு எதிராக பாலியல் நடந்திருக்குது. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு, கனிமா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பத்தி பேசாம மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனாலேயே மீடியாக்களை தன்மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆளும் கட்சி, ஆளும் தரப்பு செய்யக்கூடிய வேலைதாமா இது. எப்படி நடுவண் அரசுல பாஜக தங்கள் வசம் மீடியாக்களை வைத்திருக்கிறாங்களோ அதே போல தமிழ்நாட்டுல திமுக தங்கள் வசம் மீடியாக்களை வச்சிருக்கிறாங்கம்மா. இதான் யதார்த்தமான உண்மை, எல்லாருக்குமே தெரியும் பாக்குறவங்களுக்கு. அப்ப அதை வைத்துக்கொண்டு எதிராளி எப்படி டிஃபேம் பண்ணலாம், எதிராளி எப்படி அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். இதற்கு முன்பாக இதே போல தமிழ்நாட்டுல எம்ஜிஆரையும் பேசியிருக்காங்க, இதே போல தமிழ்நாட்டுல ஐயா விஜயகாந்த பேசியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு டெக்னிக். ஒருத்தரை வந்து மதுவை வைத்து பேசுவது, ஒருத்தரை தனிமனித ஒழுக்கத்தை வைத்து பேசுவது, ஒருத்தரை இந்த மாதிரி அவனோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறது. இதே மாதிரி அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். இது நல்லதா? முதல்ல உங்கள்கிட்ட நீங்க இப்ப என்ன ஆகுது, வைரமுத்து அவர்கள் முதலமைச்சருடைய கவியரங்க விழாவில் இருக்கிறாரு, பக்கத்துல அம்மையார் தமிழச்சி தங்கமணன் இருக்கிறாங்க. வைரமுத்து குறிப்பிட்டு பல பெண்களை அவர் மேல புகார் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா அவரை வச்சு நீங்க ஷோ நடத்துங்கன்னு கேட்கிறாங்க. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அதை அவர் மீது இருக்கிற அலிகேஷன் உண்மையா பொய்யானது ரெண்டாவது. இப்ப டிபேட்டுக்கு வருதா, அது டிஸ்கஷனுக்கு வருதா? ஆனா அது தேவையான்னு பாருங்க. இந்த நேரத்துல சொல்றேன், அது பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேசட்டும், எல்லாரும் சரிதான். ஆனா தேவையில்லாம அதை பத்தி நம்ம பேசி 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 அதுதான் இந்த சமூகத்தினுடைய பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது. தனிப்பட்ட 2 பேருடைய விவகாரத்துக்குள்ள மூக்கை நுழைப்பது அப்படிங்கிறதே முதல்ல பிழையானது. அப்படி நுழைச்சிங்க அப்படின்னா எல்லாரோட தனிமனித வாழ்க்கைக்குள்ள நீங்க போக வேண்டியது வரும். அப்ப வாங்கன்னு அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க கலைஞர் ஐயாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுங்க. அவர் எப்படி ஒரு திருமணம் முடித்த பிறகு, திருமணம் முடித்து ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே நீங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா அது என்ன தப்பு தானே? அது கண்டிப்பா அது எப்படி ஏத்துப்பாங்கன்னு அவன் கேட்கறான். அப்ப இப்ப இதை பத்தி நம்ம பேசணும். ஆமாங்க, கலைஞர் அவர்கள் வந்து தயாளமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, எதுக்கு ராஜதமான காலம் பண்ணிட்டாங்கன்னு அவன் கேட்கறான். அதை பத்தி நம்ம உட்காந்து பேசணும். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுவா தமிழ்நாடு அரசியல்? நீங்க அவரை பத்தி பர்சனல் லைஃப் பேசுறதும் தப்பு, இவங்களை பத்தி பேசுறதும் தப்பு. சில பேர் கேட்கலாம், அவங்க புகார் கொடுத்தாங்களா, அவங்க வழக்கு தொடுத்தாங்களா? அது இல்ல மேட்ரு. இது பின்னாடி இருக்கிறது எல்லாமே பவர் அண்ட் மணி. கலைஞர் கிட்டயோ திமுக காரங்க கிட்டயோ பவரும் மணியும் இருக்குது. சீமான் கிட்ட என்ன இருக்குது? சீமான் அதிகாரம் இருக்கா, பணம் இருக்கா? ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே இல்லாத ஒரு நபர் உங்களை தொடர்ச்சியா தாக்கிக்கிட்டே இருக்கிறாரு, உங்களை கருத்தியல எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களால அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. ஏங்க இதே போல தமிழ்நாட்டில் வேற யாரேனும் ஒருவருடைய எம்எல்ஏ, ஒரு சின்ன லெட்டர்பட்டு கட்சியில் இருக்கிறவங்க எம்எல்ஏ கூட வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அங்க இருக்கிற ஒரு நபரை மிஸ்ஹேண்டில் பண்ணுவீங்களா? நீங்க கழுத்தை பிடிச்சி மூக்கை பிடிச்சி கண்ணை குத்தி உள்ள உட்கார வச்சு ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவரு என்ன பாடி லாங்குவேஜ், காவல்துறையினுடைய பாடி லாங்குவேஜ். இதே மாதிரி ஞானசேகரனை ஹேண்டில் பண்ணீங்களா? நீங்க இதே மாதிரி வேற ஹேண்டில் பண்ணிருப்பீங்களா நீங்க முதல்ல? அப்ப என்னன்னா
ஒருத்தர் தொடர்ச்சியா இந்த அரசை எடுத்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறான், அவனை எப்படி வந்து முடிக்கலாம், அப்படி இதை வச்சு முடியலாம் நினைக்கிறதே முதல்ல ஒரு தவறான யுக்தி. இது ஊடகத்துல இருக்கிற டிஜிட்டல் அடியாட்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தவறான யுக்தி. இந்த அடியாட்கள் பேச்சு நம்மனா திமுகவுக்கு முட்டுச்சந்து உறுதி. ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு அதிகமாகிட்டு இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல? பிரசாந்த் கிஷோர் ஒரு பேர்ல சொல்றாரு, தேர் இஸ் a huge anti incumbency in தமிழ்நாடு. தனிச்சு நின்னு விஜய் நின்னா கூட ஓட்டு பிரினா சொல்லாதீங்க, திமுக தோக்க வாய்ப்பு இருக்குங்கிறாரு. அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி மடைமாற்றணும், பேசக்கூடாது. காசை போட்டு இறச்சி 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 ப்ரோ டிஎம்கேவுக்காக வீடியோ செட் பண்ணி விட்டுவிட்டு எதிர்க்கிறவங்க எல்லாரும் டிஃபேம் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் புத்திசாலி. இன்னைக்கு கையடக்கத்துல போன் வந்துருச்சு, போன்ல பாப்பான் என்ன பேசுறாங்க. இல்லப்பா இது போலீஸ்காரர் தான் அவர் அடிக்கிறாரு, ஆனா அவரு போலீஸ்காரர் அடிச்ச மாதிரி செய்தி போடுறாங்களே, டுபாகூர் நியூஸா இருக்குது, அது சீமான் நியூஸ் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்களே அவங்க, சன் நியூஸ் நடத்துற போல் இருக்கே அவங்க அப்படின்னு ட்விட்டர்ல பேசுறான். அது சன் நியூஸ் இல்லப்பா, அது சீமான் நியூஸ், பொய் செய்தி போடுறாங்க பண்ண கட்சிக்காரன் பேசுறான், நாம் கட்சிக்காரன் பேசுறான். அப்ப அந்த அளவுக்கு ஊடகங்கள் போயிருச்சான்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கையடக்க கருவியில உலகத்தை பார்த்துட்டான் மக்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் உண்மை இது பொய் எதுன்னு. எதுக்குப்பா இந்த மேட்டரை பேசுறான், எப்பா அவர் 10-5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாராம்பா, திருமணம் பண்ணி குழந்தைலாம் பெற்று விட்டாரு, திருப்பி அந்த அம்மா வந்து பேசுறாங்களா, அதை வந்து இவ்வளவு பெருசாக்குறாங்கப்பா. காமன் மேன் பேசுறான், நீங்க போய் கேளுங்க. அடுத்த கேள்வி கேட்பான், இது பின்னாடி அரசியல் இருக்கா, ஆமா இருக்குன்றான், முடிஞ்சு போச்சு. அப்ப பொலிட்டிக்கலா நீங்க ஒருத்தரை டிஃபேம் பண்ணதுக்காக தான் வேலையை பாக்குறீங்கிறது மக்கள் மன்றத்திலே அம்பலப்பட்டு போயிருச்சு. இப்ப சீமானுக்கு சிம்பதி தான் கிரியேட் ஆகும். இன்னும் அடி அடிக்கிறாங்க அவங்க, இப்படி போட்டு பொழகுறாங்க, மனுஷன் இவ்வளவு அடிச்சாலும் நிக்கிறாரியா அப்படின்னு சிம்பதி தான் கிரியேட் ஆகும். இவங்க மறைமுகமா திமுகவுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க டிஜிட்டல் அடியாட்கள். காசு கொடுத்து வேலை பார்க்கறாங்க இல்லையா, இந்த வேலை பார்க்கிற கூலி ஆட்களும் இந்த இணைய கூலிப்படையும் திமுகவை முட்டுச்சதுல கொண்டு போய் நிறுத்த போறாங்க, குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அது திமுகவுக்கு தெரியல. நம்ம திமுகவுக்கு ஆறுதல் சொல்றோம், நம்ம திமுகவுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். தயவு செஞ்சு திமுகவினர், திமுக தலைவர் பெருமக்கள் இவர்களை போன்ற முட்டாள்களை நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா முட்டுச்சந்து உறுதி. தேவையான செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. தனி மனிதர்களை தாக்குவதன் மூலமாகவோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசுவதன் மூலமாகவோ இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா, அதை பத்தி பேசும்போது அவர் ரியாக்ட் ஆகுறாரு. அவர் ரியாக்டே முதல்ல ஆகக்கூடாது திரு சீமான். அவர் ஏதாவது பதில் சொல்லிடுறாரு, வார்த்தைகளை விடுறாரு, அவர் அவுட் ஆஃப் எமோஷன் பேசுறாரு, அவர் பேசக்கூடாதுதான் அவர் பேசுறாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன, அதை கேட்கறான். ஏண்டா இது பிரச்சனையே முதல்ல தப்பானது. இப்ப அவர் ஒரு கருத்து சொல்ற கருத்தை பத்தி நம்ம கருத்து கேட்கறாங்க. இதுவா இப்ப முக்கியம்? அவர் எப்படி அதை கருத்து என்ன சொன்னாரு பாருங்களேன், அந்த கருத்தை பத்தி சொல்லுங்களேன். சரி, இந்த கருத்தை பத்தி பேசுறீங்க. ஒரு அழகான பெண் எம்பி உங்களுக்கு கிடைக்க போறாங்கன்னு சொன்னாரு துணை முதலமைச்சர், இன்றைய துணை முதலமைச்சர் ஒரு காலகட்டத்தில். அதை பத்தி பேசுவோமா நம்ம? அது என்ன மனநிலை அது? அதனால அழகான பெண் எம்பி கிடைப்பாங்க. தமிழச்சின்னு நான் பேசுவோம், உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க, கவிதை வாசிப்பாங்க, பேச்சாளர், திராவிட இயக்க பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர், படிப்பாளி, படைப்பாளி அப்படின்னு 6 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஏதாவது விஷயம் சொன்னார் அவரு? அழகான பெண் நம்பி கிடைக்கிறாருன்னு பேசியிருக்கிறாரு. என்ன மனநிலை அது, என்ன மைண்ட் செட்டில் பேசுறாரு அப்படின்னு நம்ம பேசணும், டிஸ்கஷன் நடத்துறோமா, டிபேட் பண்ணோமா நம்ம? யாராவது நீங்கள் பேசுகிறவங்க வாந்தி எடுக்கிறான் ஸ்மைலி போட்டு, நீ வாந்தி எடுத்தியா அன்னைக்கு, நீ என்ன வச்சிருந்த வாயில? அப்போ நமக்கு என்ன கோவம் வருதுன்னா, அந்த கருத்தை பற்றி நான் கேட்டால் கருத்து கேட்குறீங்க. இது முதல்ல தப்பான பாலிடிக்ஸ், இது அன்ஹெல்தியான பாலிடிக்ஸ், ஆரோக்கியமற்ற அரசியல். இந்த அரசியலுக்குள்ள போகவே கூடாது, அவர் ஈல்டாக கூடாது. இது இத்தோட நிப்பாட்டிட்டு மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியா இதை சீமானை வைத்து மடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதான் என் கருத்து. இதை ஒரு வகையில விஜய் பாருங்க, பிரஸ் மீட் பண்ணாம இருக்கிறது ஒரு நல்லதுதான் போல் இருக்கு. நீ என்ன பண்ணுவாங்க பிரஸ் மீட் பண்ணா? அவர்கிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லவா, இதை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், நடிகை வச்சு கேள்வி கேட்பாங்க. இந்த நடிகை கட்சியில சேர்றாங்களா, அவர் டென்ஷன் ஆகி ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கருத்தை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்பான். இவன் பிளான் என்னன்னா, மீடியாக்குள்ள உங்க ஆட்களை செட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஆட்கள் மூலமா எதிராளியை ப்ரொவோக் பண்ணணும், ப்ரொவோக் பண்ணி அவர் ஈல்ட் ஆகணும், அதை வச்சு அவரை காலி பண்ணணும். இந்த பிளான். இந்த பிளான்குள்ள இப்ப வரைக்கும் ஈல்ட் ஆகாம இருக்கிற எடப்பாடி பழனிசாமிங்க. எடப்பாடி பழனிசாமி நம்ம பாராட்டலாம், நல்லா நினைச்சு பாருங்களேன். என்ன கேள்விகளும் சிரிச்சில பதில் சொல்லுவாரு. அதாவது நண்பர்களே அப்படின்னு பேசிட்டு போயிடுவாரு. டிடிவியை பாருங்க, அழகா ஹேண்டில் பண்ணுவாரு. நீங்க அவர்கிட்ட இருந்து வாயை புடுங்கவே முடியாது, ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி ஹேண்டில் பண்ணிடணும். என்னன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலான பர்சன் சீமானு. ஒரு கிராமத்துல இருந்து வந்தாலும் அப்படியே ஓப்பனா பேசிடுறாரு. ஆனா அவர் அதை கட்டுப்படுத்தணும், அதை கண்ட்ரோல் பண்ண தவிர்க்கணும் அவர். அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரை இவங்க வந்து பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சார், இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு இதுக்கு மேல எப்படி போகும் அப்படின்றது பொறுத்திருந்ததா பார்க்கணும். இது ரிலேட்டடா பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.